இந்த உலகத்தோட முன்னேற்றம் நாளுக்கு நாள் வித்தியாசப்பட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பிரமிப்பான விஷயங்க. அதுதான் மனிதகுல வாழ்க்கை தரத்தையே மாற்றுற விசேஷமும் கூட. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முன்னேற்றத்துக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதையும் சிந்திச்சு செய்கிறதுன்னு சொல்லுவேன். சிந்தனை அதுக்கு ஒரு அளவுகோலே இல்லைங்க. நம்ம சிந்திக்கிறதுக்கு பாஸ்போர்ட், லைசன்ஸ், ரேஷன் கார்டு இதெல்லாம் தேவையே இல்லை. எப்பவும் நாம் எதையோ என்னமோ சிந்திச்சுக்கிட்டே இருப்போங்க. சும்மாவா சொன்னாங்க எந்த வேலையும் செய்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை சிந்திச்சு செய்யணும்? ஆனால் நம்ம இருக்கிற 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம். பாக்கி இருக்கிற 4 மணி நேரத்தில் தான் வேலையே செய்கிறோம். வேணும்னா இது உண்மையா இல்லையான்னு நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சிந்தனைங்கிறது செல்போன் சிக்னல் மாதிரிங்க. செல்போன் சிக்னலுக்கு எப்படி ஒரு டவர் தேவைப்படுதோ அதே மாதிரி நாம சிந்திக்கிறதுக்கும் ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. நம்மளோட சிந்தனை சிக்னல் கட்டாகாம இருக்க ஒவ்வொருத்தருக்கும் சிந்தனை செய்ய ஒவ்வொரு விதமான சப்போர்ட் தேவைப்படுதுங்க. சில பேருக்கு டீ குடிச்சா, சில பேருக்கு புகை விட்டா, சில பேருக்கு கடலை சாப்பிட்டா, நிறைய பேருக்கு பாத்ரூம்ல இருக்கப்ப தான் அதிகமான சிந்தனைகளே வரும். எனக்கும் தான். ஆனா நான் என்ன சிந்திச்சிட்டு இருக்கேன் தெரியுமாங்க? சிந்தனையை பத்தி. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அரவிந்த், சிஸ்டம் அட்மினா வேலை பார்க்குறேன். ஆனால் என்னோட வேலையெல்லாம் சிந்தனை பற்றி சிந்தனை செய்கிறது தான். கடந்த 6 மாதமாக இதை தான் தீவிரமாக செஞ்சிட்ருக்கேன். புத்தகம் படிக்கிறதுனா உங்களுக்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு புத்தகம் படிக்கிறதுனாலே கொலை வெறி வரும். 6 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ புத்தகம் எழுதுகிற அளவுக்கு என்னை முன்னேற்றிக்கிட்டேன். எந்த புத்தகமானாலும் அதை முழுசாக படிக்காமல் வைக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு 4-5 புத்தகமாச்சும் படித்தாதான் எனக்கு தூக்கமே வரும். இதுவே கொஞ்சம் கொஞ்சமாக என்னை ஒரு எழுத்தாளனாக்கும் முயற்சியில் விட்டுருச்சு. நானும் என்ன நினச்சி பெருமைப்பட்டேன். ஒரு சிறந்த எழுத்தாளனாக வரணும்னு முடிவு பண்ணி கதை, நாவல், கவிதை இதெல்லாம் எழுதலாம்னு யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் என்ன எழுதுறதுன்னு சரியாக முடிவெடுக்கவே முடியலைங்க. கதை, நாவல், கவிதை இதெல்லாம் எழுதணும்னா ஏதாவது ஒரு சிறந்த கரு வேணும். கரு வேணும்னா சிந்தனை செய்யணும். நானும் சிந்திச்சேன் என்னென்னமோ. சீக்கிரமா ஒரு எழுத்தாளன் ஆகணுன்ற வேகம் என்னோட சிந்தனை ஓட்டத்தையே ரொம்ப குழப்பிருச்சுங்க. என்ன எழுதுறதுன்னு ரொம்ப தீவிரமா சிந்திச்சிட்டு இருக்கப்பதான் சிந்தனையை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சேன். சிந்தனைனா என்ன? அது நமக்கு எப்படி வருது? எங்கிருந்து வருது? ஏன் வருது? நமக்கு வர எல்லா சிந்தனைகளோட அர்த்தம் தான் என்ன? சிந்தனைக்கு சரியான அர்த்தம் என்னன்னு தேட ஆரம்பிச்சேன். டேய், என்னடா ஆழ்ந்த சிந்தனையில் இருக்க? ஏதாவது ஃபிகரை கரெக்ட் பண்ண பிளான் பண்ணிட்டியா? பார்த்துடா, எவ்வளவு கழுத்தில் மணியை கட்டிட்டு போயிடுவாளுங்க. அப்பதாங்க எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பொதுவாகவே ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க தான் அதிகமாக சிந்தனை செய்கிறவங்க. ஆம்பளைங்க ஒரு வேலையை செய்ய 2 தடவை சிந்திச்சா பொண்ணுங்க அதே வேலையை செய்ய 200 தடவை சிந்திப்பாங்க. பொண்ணுங்க கிட்ட பழகினா சிந்தனையை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன். அதுக்கான செயல்லையும் இறங்கினேன். ஹலோ, நீங்கள் இப்போ என்ன சிந்திக்கிறீங்க? வாட்? இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்ன சிந்திக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்படி தாங்க நான் பொண்ணுங்களோட பழக ஆரம்பிச்சு சிந்தனைனா என்னன்னு அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். பழகுனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க சிந்திக்கிற சிந்தனைகள்ல முக்காவாசி தேவையில்லாத சிந்தனையா தான் இருக்கு.
சிந்தனை செய்கிறது ஒரு அழகான கலைங்க. அதுவும் சிந்தனையை பற்றி சிந்திக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்க. நமக்கு தினமும் எவ்வளவோ சிந்தனைகள் வருது. அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு வர எல்லா சிந்தனைகளையும் எதுலையாவது எழுதி வச்சிருக்கோமா, இல்லை யார்கிட்டயாவது தான் சொல்லியிருக்கோமா? சிந்தனைக்கு என்ன அர்த்தம்னு நான் இவ்வளோ நாள் சிந்திச்சும் தேடியும் கண்டுபிடிக்க முடியலங்க. ஆனால் சிந்தனையை பற்றி நான் சிந்திச்சதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். அது ஒரு கதையாவோ இல்லை நாவலாவோ இல்லை ஒரு கவிதையாவோ கண்டிப்பாக வரும். நீங்களும் அதை படிப்பீங்க. படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சிந்தனைகள் வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. முடிஞ்சா சிந்தனைனா என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க.